தமிழ்நாடு மாதிரியே நம்ம ஏரியால இருந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் தேயிலை தோட்டமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அப்படி நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேச்சியோட வீட்டுக்கு தான் போனோம். சேச்சி அப்படின்னா ரனிஷரனோட அண்ணன் ஒய்ஃபு வீட்டுக்கு தான் போனோம். ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்ம போயிருந்தோம். நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே போயிருந்தோம். ஒரு ஜீப்பில் தான் போனோம். நான் நம்ம வீடியோவில் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா, நம்ம தோட்டத்தில் வந்து நமக்கு தேவையான வீட்டு உபயோகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா காய்கறியுமே வந்துட்டு இங்கே விளைய வைக்கிறோங்க அப்படின்னு. இதே மாதிரி சேமுங்க சேச்சியோட வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அதை சுற்றிலுமே வந்துட்டு அவங்களுக்கு இடங்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் விளைய வச்சு எடுத்துக்கிருவாங்க. அப்புறம் அவசியம் உள்ள பொருட்களை வந்து காப்பி, ஏலம், இந்த மாதிரி நிறையா மஞ்சள், வாழை இதெல்லாம் வந்துட்டு போட்டு அதை விற்கவும் செஞ்சுக்கிருவாங்க. அப்போ அவங்களோட கொஞ்சம் தேவைகளுக்கு வந்துட்டு அது யூஸாக இருக்கும். நம்ம ஏரியாவில் பார்க்குற மாதிரியே தான் எங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் டீ பிளான்டேஷனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காடு தான். ஆனால் இந்த காடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒரு வீடுகள் இருக்கும், நமக்கு தெரியல. அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை எல்லாம் ஆயிடுச்சுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.